வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Vamos break baby. மாமன்னன் படத்துக்கு அப்புறம் வடிவேல் சார் அண்ட் ஃபஹத் ஃபாசில் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து மாரீசன். ஸோ அந்த படத்தோட டீசர் வந்து வெளியாகிருக்கு ஒரு 3 days ago. ஸோ இப்போ தான் நான் வந்து பார்க்க போகிறேன். கொஞ்சம் வேலை இல்லாததுனால பார்க்க முடியல அந்த டைமில். பட் என்ன வந்து எனக்கு வந்து எக்ஸைட் பண்ணுதுன்னா, மாமன்னன் படத்தில் வந்து ஒரு வில்லன் அப்புறம் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சப்போர்ட்டிங் ரோல், அதாவது மெயின் ரோலே அவர் பண்ணியிருப்பார் வடிவேல் சார். ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து அங்கே நம்ம பார்த்துட்டோம், ரைவல்ரி நடக்கும். ஓகே, அதெல்லாமே வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. மாரீசன் படத்தில் வந்து முற்றிலும் மாறுபட்ட கதையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க சொன்னதில் வந்து ஒரு ஃபன் ரைடான ஒரு கதை அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க பிகினிங்கில். எனக்கு ஞாபகம் இருந்ததில் இன்டர்வியூவில். ஸோ இந்த டீசரில் வந்து எப்படி என்ன எலிமெண்ட்ஸ் காட்ட போகிறாங்க, இது வந்து அப்பா பையனா இல்லை ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஜாலி ட்ரிப்பில் வர போகிறாங்களா அப்படின்னு தெரில. ஸோ போய் டீசரை பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். சூப்பர் குட் ஃபிலிம். ஸோ ஆர்பிச் வந்து யுவன் சார் மியூசிக். வில்லேஜ் பேஸ் கதை தான் நினைக்கிறேன். லுக் டிஃப்ரெண்டாக இருக்குது. வடிவேல் சார் லுக்கே டிஃப்ரெண்டாக இருக்கு. என்னது இது, ஒரு டீமாக வேலை செய்கிறாங்க. கோவை சார் மாரீசன். ஓகே, ரொம்ப டீப்பாக வந்து டீகோட் பண்ண முடியல என்னால். பட் ஒன்று தெரியுது, இவங்க ரெண்டு பேரும் ஃபாதர் சன் இல்லைன்னு நினைக்கிறேன், கலீகாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ சம்திங் ஹேப்பன்ட், அதனால வந்து ரெண்டு பேரும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுனால சேர்ந்து இருக்கலாம் அப்படி நான் நினைக்கிறேன். இப்போ ஐ மைட் பி ராங். இதில் வந்து கோவை சர்லாம் மேம், விவேக் பிரசன்னா அவங்க எல்லாமே இருக்காங்க. நான் இப்போ என்ன சொல்லுவாங்க, டீசர் கேட்டுட்டு இருக்கிறப்போ எங்கே இருந்துடா சவுண்டு வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ட்ரான்சிஷன் நடந்துச்சுல ஆடியோவில். அது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபன்னாக காட்டிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து அந்த பைக்கை வந்து அவர் அடிக்கிறாரு, யாரையும் வந்து பீட் பண்ணுறாரு. அது வந்து வடிவேல் சாரா இல்லை வேறு யாருமா? ஸோ அதெல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அவர் ஃபஹத் ஃபாசிலோட சாரோட லுக் வந்து மலையான் குஞ்சு பார்த்துருந்தீங்களே, அந்த படத்தோட லுக் வந்து ரிசம்பிள் பண்ணுது எனக்கு. ஸோ விக்ரம், மாமன்னன், வேட்டையன், இந்த லுக்கெல்லாம் வந்து ஒரு ரகமாக இருக்கும். பட் இது வந்து ஆத்தென்டிக் அவர் மலையாளம் படம் பண்ணால் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து அந்த மோட்டரில் வரப்போ எனக்கு வந்து அந்த ஒரு சாயல் தான் வருது. வடிவேல் சார் த்ரூ அவுட்டே வந்து டக்கின் பண்ணி இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, கம்பெனியில் இந்தமாரி ஆஃபீஸில் வேலை செஞ்சால் அந்த இது இருக்கும்ல, பேகு, இந்த என்ன சொல்லுவாங்க, எனக்கு பேர் சரியாக தெரியல, கலெக்டர் ஆஃபீஸா, நாட் கலெக்டர் ஆஃபீஸ், ஆர்டிஓ ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கும்ல படத்தில். எப்படி சொல்லுவாங்க, பார்க்கிங் படத்தில் வந்து MS பாஸ்கர் சார் இருப்பார்ல வேலை செய்கிறப்போ, அந்த ஒரு அவுட்ஃபிட்டில் எப்பயுமே போயிட்டு வருவார்ல, அந்த மாதிரி இருக்குது எனக்கு வடிவேல் சார் பார்க்குறப்ப. அங்கே தான் வந்து ஒரு டவுட் வருது. ரெண்டு பேரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறாங்க, ரூமில் வந்து ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. தென் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, வைலன்ஸ் பார்ட் இருக்குல்ல, அதுவும் வந்து உள்ளே வருது. அதாவது அந்த அடிக்கிறது, யாரையும் வந்து ஏதோ ஒரு பழி வாங்குகிற ஸ்டேஜில் வந்து கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து ட்ரெய்லர் வரப்போ இன்னும் கொஞ்சம் அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மாரீசன் அஸ் வெல். ஏன்னா இந்த கோம்போ லிமிட்டடான காசு வச்சு பண்ணுறாங்க, அதனால் எப்படி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டுருக்கு. ரெண்டாவது, ஃபஹத் ஃபாசில் சார் இருந்தாலே நடிப்புக்கு தீனி கன்ஃபார்ம். அந்த கேரக்டர் வந்து ஒர்த்து மாமே அப்படின்னு இருப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ வடிவேல் சார் வந்து ஆஃப்டர் மாமன்னன் நிறைய இந்தமாரி கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஐ திங்க் ஹீ ஷுட் எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் காய்ஸ்.